ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எப்பிராயீமே. ஓசியா 11:8 சொல்லுகிறது, எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? எப்பிராயீமே, இஸ்ரவேலே என்ற பெயர்களுக்கு பதிலாக நம் பெயரை எழுதி நம் அருமை ஆண்டவர் சொல்லி நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் நிமித்தம் என் உள்ளம் பொங்குகிறது என்று சொல்லுகிறார். ஆம், நம்மை நேசிக்கிற நம் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்! யோசேப்பின் 2வது மகனின் பெயர் எப்பிராயீம் ஆகும். யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதித்த போது இளையவனாயிருந்த எப்பிராயீமுக்குத்தான் முதலிடம் கிடைத்தது. இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்தரித்த போது எப்பிராயீம் கோத்திரத்துக்கு என்று தனியாக பங்கு நிலங்கள் பிரித்து வழங்கப்பட்டது. யெரொபெயாமின் காலத்திற்கு பிறகு இந்த கோத்திரத்தின் சுதந்திரமும் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் சுதந்திரமும் ஒன்றாகவே விளங்கினது. ஏனென்றால் இந்த கோத்திரம்தான் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் பேரனாயிருந்தது. ஏன் கர்த்தர் எப்பிராயீமை மிகவும் அதிகமாக நேசித்தார்? கர்த்தர் எப்பிராயீமை பார்த்தபோதெல்லாம் யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்த நாட்களை நினைவு கூர்ந்ததே அதன் காரணம். யோசேப்பு குழியிலே போடப்பட்டதையும், எகிப்திலே அடிமையாய் விற்கப்பட்டதையும், போத்திபாருடைய வீட்டிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டதையும், கடுமையான சிறை தண்டனை அனுபவித்ததையும் கர்த்தர் கண்டார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறபடி சிறுமைப்பட்டிருந்த யோசேப்பை நினைத்தவராய் கர்த்தர் எப்பிராயீமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவர் இயேசு கிறிஸ்துவின் சிறுமையை கண்டு அவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வரும் ஆசீர்வாதங்களாகும். கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளினால் நமக்கு கிடைக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களாகும். இயேசு எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதை எண்ணி பாருங்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டிருந்தார். வாய்த்திறவாத ஆட்டைப் போல இருந்த அவரை கண்டு பிதாவினுடைய உள்ளம் உருகுகிறது. சிறுமைப்பட்டவர்களின் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீங்கள் சிறுமைப்பட்டு போனீர்களோ, சத்துருக்களால் நெருக்கப்பட்டு போனீர்களோ, எல்லா பக்கங்களிலும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடைந்திருக்கிறீர்களோ, இதோ கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்ற வருகிறார். அவர் உங்களை எப்படி மறப்பார்? உங்களை எப்படி கைவிடுவார்? தேவப்பிள்ளைகளே, நீங்கள் சிறுமைப்படும் போதெல்லாம் கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் நிற்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவருடைய அன்பு கரங்கள் உங்களுடைய சிறுமையை மாற்றி உங்களில் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணிவிடும். திடன் கொண்டு பலனுள்ளவர்களாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22 43ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். என் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
ஒரு நாளும் மறக்கவும் மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.